ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு இந்த மாதிரி டேப்லெட் ஸ்ட்ரிப் வச்சு சூப்பரான ஒரு பொருள் நம்ம பண்ண போறோம். அது என்ன பொருள்? அதுக்கு தேவையான பொருள்லாம் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஆரி ஒர்க் த்ரெட் எடுத்துக்கோங்க, நீடில் எடுத்துக்கோங்க, இந்த வேஸ்ட் டேப்லெட் ஸ்ட்ரிப்பையும் எடுத்துக்கோங்க. இப்போ வீடியோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த டேப்லெட் ஸ்ட்ரிப்ல இருக்க அந்த அன்வான்டட் பீசஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். அடுத்து இத நம்ம என்ன பண்ண போறோம்னா, இண்டிவிஜுவல் சிங்கிள் சிங்கிள் பீசஸா கட் பண்ணி எடுத்துக்க போறோம். அப்படி எடுக்கும்போது இதோட சைடுல இருக்கிற அந்த பிளாஸ்டிக் துணுக்குகளையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். அட் லாஸ்ட் இந்த மாதிரி நமக்கு ஒரு சின்ன ஃபில்லர் மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த டேப்லெட் கேஸ் இருக்கு இல்லையா? இதுல தான் நம்ம கிராஃப்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பெயிண்டிங் பண்ண போறோம். லாஸ்ட் டைமே ஒரு நல்ல லைட் லேம்ப் ஹோம் டெக்கர் மாதிரி ஒண்ணு பண்ணியிருந்தேன். இன்கேஸ் நீங்க அத பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நோ ப்ராப்ளம். நான் கீழ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் குடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் பாருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இன்சைட்ல நம்ம பெயிண்ட் பண்றோம். அவுட் சைட்ல பண்ணல. உள்ள நம்ம வந்து பெயிண்ட் பண்றோம். ஏன்னா, வெளிப்புறம் வந்து நமக்கு பெயிண்ட் வந்து டேமேஜ் ஆகாது. அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்றோம் இல்லையா? ஸோ அது அழிஞ்சு போகாம இருக்கிறதுக்காக உள்பக்கம் நம்ம கலர் பண்றோம். ஸோ நல்லா காய வச்சதுக்கு அப்புறமா ஆரி ஒர்க் த்ரெட் இருக்கு இல்லையா? அந்த த்ரெட் எடுத்து நீடில்ல இந்த ஆரி ஒர்க் த்ரெட்ட இந்த மாதிரி நீங்க கோத்துடுங்க. ஒரு பக்கம் மட்டும் கோத்துட்டு, இந்த மாதிரி ஜம்ப் ரிங்ஸ் 2 பெருசா எடுத்துக்கோங்க. இந்த ஜம்ப் ரிங்ல ஒரு ரிங் எடுத்துட்டு, அதுல இந்த ஆரி ஒர்க் த்ரெட்ட நம்ம வந்து கோக்குறோம். ஸோ இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ஸோ ஆரி ஒர்க் த்ரெட் இல்லாதவங்க ஒயர் இருக்கும் இல்லையா? பிளாஸ்டிக் ஒயர் அது யூஸ் பண்ணலாம். இல்லன்னா மெட்டல் ஒயர் இருக்கும் இல்லையா? அதுவும் யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பேர்ல் கோத்துட்டு, அதுக்கப்புறமா இந்த டிரான்ஸ்பரண்ட் பீட் எடுத்துக்கிறேன். இதையும் இதுல வந்து நான் கோத்து விட்டுடுறேன். ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு ஒயிட் பேர்ல், அதுக்கப்புறமா டிரான்ஸ்பரண்ட் பேர்ல் இது 2த்தையுமே வந்து நல்லா கோத்துட்டு, நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, இந்த அ மாத்திரை கேப்சூல் இருக்கு இல்லையா? அந்த கேப்சூல் எடுத்துட்டு, அதுல என்ன பண்றேன் அப்டின்னா, சென்டர்ல பியர்ஸ் பண்ணாம, சைட்ல இந்த மாதிரி மேல் பக்கம் இந்த மாதிரி நான் வந்து ஹோல் கிரியேட் பண்றேன். ஏன் அப்படின்னா, இது 2 அடுக்கா நான் வந்து பண்ண போறேன். அப்படி பண்றதுனால நமக்கு இந்த கிராஃப்ட்க்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஸோ மேல் பக்கத்துல இந்த மாரி 2 பக்கமும் சைட்ஸ்ல இப்படி நீங்க அழகா ஊசிய இந்த மாதிரி குத்தி, ஒரு டிரான்ஸ்பரன்ட் பீட், ஒரு கேப்சியூல், ஒரு டிரான்ஸ்பரன்ட் பீட், ஒரு கேப்சியூல். இந்த ஃபார்மேட்ல நீங்க அடுக்கடுக்கா இத அப்படியே திருப்பி திருப்பி ஃபாலோ பண்றீங்க. ஸோ லென்த் பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி இருந்தா தான் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். நான் 11 டேப்லெட் ஸ்ட்ரிப் வந்து இதுல யூஸ் பண்ண போறேன் அந்த கேப்சியூல். ஸோ நீங்களும் அதே மாதிரியே பண்ணிடுங்க. இத நீங்க எக்ஸ்டெண்டும் பண்ணலாம், ஷார்டன் பண்ணலாம். உங்க விருப்பம் தான். இது அதிகமாவும் நீங்க ஆக்கிக்கலாம், கம்மியாவும் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப. ஓகே. அப்புறமா இந்த ஜம்ப் ரிங் வந்து எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் ஜம்ப் ரிங் ஏற்கனவே நாட் போட்டு முடிச்சுட்டோம். இன்னொரு பக்கமும் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரியே பேர்ல் யூஸ் பண்ணி இந்த ஜம்ப் ரிங்க அப்படியே முடிச்சுடுறோம். ஸோ இந்த ஆரி ஒர்க் த்ரெட்டையும் இதுல என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம அழகா வந்து நாட் போட்டுடுறோம். நான் சொன்ன மாரி மெட்டல் ஒயர் கூட நீங்க இதுல யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ஆரி ஒர்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டியூரபிலிட்டி நல்லா இருக்கும். ஸ்ட்ராங்காவும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டக்குன்னு வந்து ஊசி நூல் மாதிரி இது வந்து கட் ஆயிடாது. ஓகே. இப்போ மறுபடியும் ஆரி ஒர்க் த்ரெட் நெறைய எடுத்துட்டு, இந்த ஜம்ப் ரிங்ல மறுபடியும் ஒரு நாட் போட்டுட்டு, இப்ப என்ன பண்றோம்னா, திருப்பியும் ஒரு ஒயிட் பேர்ல் எடுத்துக்கிறோம். திருப்பியும் ஒரு அந்த டிரான்ஸ்பரன்ட் பீடும் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு, இப்ப கீழ் பகுதியில இந்த மாதிரி சைட்ஸ்ல அந்த கேப்சியூல்ல இந்த மாதிரி ஹோல் அப்படின்றத வந்து நம்ம கிரியேட் பண்றோம். நான் சொன்னேன் இல்லையா? டபுள் லேயர் மாதிரி இது குடுக்க போறேன் அப்படின்னு. ஸோ அந்த ரீசன்க்காக தான். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கிராஃப்ட். இது பண்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்ளோ டைம் ஆகும் அப்படின்னா, 2 ஹார்ஸ் போதுமானது. அந்த 2 ஹார்ஸ்லயுமே பார்த்தீங்கன்னா, கேப்சியூல்ல வந்து நம்ம அடிச்ச பெயிண்ட் காயறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஜாயின் பண்றது, பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அத அப்படியே எடுத்து பார்க்கறது. எல்லாம் சேர்த்து மொத்தத்துல எனக்கு 1 1/2 மணி நேரத்துல முடிஞ்சிடும். ஸோ அந்த பெயிண்ட் காயறத பொறுத்து தான் இந்த கிராஃப்ட் சீக்கிரம் முடியறதோட அந்த விஷயமே இருக்கு. ஸோ மேக்ஸிமம் 1 1/2 ஹவர் இஸ் எனஃப் டூ டூ திஸ் கிராஃப்ட். பட் தி ரிசல்ட் இஸ் அமேசிங். சூப்பரான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த டபுள் லேயர் இந்த மாதிரி அழகா நம்ம குடுத்தாச்சு. இப்போ இந்த ஜம்ப் ரிங்க நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அடுத்து ஃபெவி பாண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த கேப்சூலுக்கு சென்டர்ல ரவுண்ட் ரவுண்டா நம்ம இந்த மாதிரி ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணிட்டு, இந்த ஜம்ப் ரிங்லயும் ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணிட்டு, இது 2த்தையும் ஒண்ணு மேல ஒண்ணு பிளேஸ் பண்ணிக்க போறோம். ஸோ இப்படி பிளேஸ் பண்றதுனால ஒரு சின்ன
ஒரு லேயர் மாதிரி கோல்டு லேயர் மாதிரி இதுல ஃபார்ம் ஆகிறதுக்கு நமக்கு பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஜம்ப் ரிங்கும் எடுத்து இந்த கேப்சூலோடைய அந்த சென்டர்ல நான் இந்த மாதிரி வச்சிடுறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி வச்சிருங்க. ஜம்ப் ரிங் எந்த சைஸா இருந்தாலும் பரவாயில்ல. என்கிட்ட இருக்கிற சைஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்ககிட்ட இருக்கிறது யூஸ் பண்ணுங்க. ஜம்ப் ரிங் இல்லாதவங்க 3D மெட்டாலிக் கோன் இருக்கும் இல்லையா? அதுல இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்து நீங்க வச்சிடலாம். சரியா? இதோட சென்டர்ல இந்த மாதிரி பிங்க் கலர் பீட் அப்படின்றதையும் நான் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடுறேன். ஸோ இதுவும் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி தான் இதுல அப்படியே பிரஸ் பண்ணி விட்டுடுறேன். ஸோ பீட் இல்லாதவங்க இதுல வந்து நீங்க ஸ்டிக்கர்ஸ் ஏதாவது இருந்தா கூட ஒட்டிக்கலாம். பட் ஸ்டோன் மாதிரி கிறிஸ்டல் மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். செயின் ஸ்டோன் எடுத்துக்கிறேன். இந்த செயின் ஸ்டோன் எடுத்துட்டு இந்த ஜம்ப் ரிங்க சுத்தி இத நம்ம அழகா கட் பண்றோம். ஸோ 13 ஸ்டோன் வச்ச மாதிரி இத நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதாவது ஒரு கேப்சூலும் 13 ஸ்டோன் வந்து ரவுண்டா அப்படியே ஃபார்ம் பண்ற மாதிரி. ஸோ கம்ப்ளீட்டா பண்ணதுக்கு அப்புறமா ஒவ்வொரு கேப்சூலுடைய இந்த பாட்டம் சைட்ல நான் என்ன பண்றேன்னா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஊசிய வச்சு ஒரு ஹோல் கிரியேட் பண்ணிட்டு ஹெட் பின்னை எடுத்துட்டு இந்த ஹெட் பின்ல நான் என்ன பண்றேன்னா, ஒரு பெர்ல் அதுக்கப்புறமா ஒரு பிங்க் கலர் பீடு இது 2த்தையுமே வந்து இதுல அப்படியே வந்து சொருகி அப்படியே பேக் சைட்ல எடுத்து அத அப்படியே ஃபிட் பண்ணி மடிச்சு விட்டுடுறேன். இததான் பண்ண போறேன். ஸோ இதுக்காக நான் டாங்ஸ் யூஸ் பண்ணி அப்படியே நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இத அப்படியே பெண்ட் பண்ணி இப்படி எடுத்துடுறேன். எடுத்துட்டோம்னா ரொம்ப கியூட்டா ஒவ்வொரு கேப்சூலுக்கும் இது நம்ம பண்ணும்போது ஒரு அ பெர்ஃபெக்ட் ஜுவல்லரி மாதிரி நமக்கு கியூட்டா இது கிடைக்க போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு டேப்லெட் கேப்சூல்ல இருந்து எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் அப்படின்றத வந்து இன்னைக்கு நம்ம பண்ணியிருக்கோம். இதோட லுக்க பாருங்களேன்! எவ்ளோ கியூட்டா அழகா இருக்கு இல்லையா? ஸோ அந்த கலர் காம்பினேஷன் உங்க கலருக்கு ஏத்த மாரி அதாவது நீங்க என்ன ட்ரெஸ் போட போறீங்களோ, அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க இந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்னா நீங்க ஆரஞ்சு கலர் எடுத்துக்கோங்க. இப்ப இந்த டோரி எடுத்துக்கிறோம். நெக்லஸ்க்குலாம் பின்னாடி வரும் இல்லையா? அந்த அட்டாச்மெண்ட் அது. ஸோ அத எடுத்துட்டு இத நம்ம இதோட சேர்த்து ஃபிட் பண்ணிடுறோம். இது என்னோட பழைய நெக்லஸ்ல இருந்து நான் எடுத்துட்டேன். ஸோ ஒரு 0 காஸ்ட் எஃபெக்ட்ன்னு நம்ம சொல்லலாம். இந்த செயின் ஸ்டோன் பீட் இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா, நமக்கு ஓவரால் இந்த செயின் பண்றதுக்கு ₹25 தான் செலவாச்சுன்னா நம்புவீங்களா? ம். ஸோ இன்னைக்கு வேஸ்ட் டேப்லெட் ஸ்ட்ரிப்ல இருந்து ரொம்ப கியூட்டான ஒரு நெக்லஸ நம்ம வந்து பண்ணியிருக்கோம். தீபாவளி டைம்ல வெளில பர்ச்சேஸ் பண்றீங்களோ இல்லையோ, இந்த மாதிரி உங்க வீட்லயே நீங்க அழகா பண்ணலாம். ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ண இந்த நெக்லஸ் இது எப்படி இருக்குன்னு இப்ப என் கழுத்துல போட்டு காட்டுறேன். பாக்குறீங்களா? வாவ்! எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஸோ இதோட ஃபினிஷிங் ரொம்ப பக்காவா நமக்கு கிடைச்சிருக்கு. கடையில எப்படி வாங்குவோமோ அதே மாதிரி பார்த்து பார்த்து நம்ம வீட்லயே நம்ம இதை பண்ணியிருக்கோம். ஸோ இதோட மேக்கிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி தான். தேவையில்லாத பொருள்ல இருந்து தான் இது மேக்ஸிமம் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு 50 to 70 ருபீஸ் தான் இதுக்கு காஸ்ட் ஆகும். பட் இதோட லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 to 1000 ருபீஸ் லுக்ல உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த தீபாவளிக்கு கண்டிப்பா இந்த கிராஃப்டை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. என் கழுத்துல இருக்கிறது பார்க்க எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கா? அப்ப மறக்காம இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணிடுங்க. சோ இந்த கிரீன் கலர் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. உங்களுடைய தீபாவளி ட்ரெஸ் கலர் எனக்கு தெரியாது. அதனால அது என்ன கலரோ அதுக்கேத்த மேட்சிங் கலரை இந்த டேப்லெட் ஸ்ட்ரிப்புக்குள்ள நீங்க அடிச்சு காய வச்சு இதே மாதிரி மெத்தட்ல ஒரு நெக்லஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நெக்லஸ் பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து அப்படியே எம்டியா ஓப்பனா விட்டுருக்கேன் இல்லையா? இதை நீங்க ஓப்பனா விடாம இதுக்கு பதிலா இங்க ஏதாவது பேப்பர் ஸ்ட்ரிப் மாதிரி வச்சு நீங்க க்ளோஸும் பண்ணி இப்பவும் இது ஒண்ணும் கழுத்துல எனக்கு உறுத்துற மாதிரி இல்ல. அதாவது குத்தும் இல்லையா, அந்த மாதிரி குத்துற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. இது நார்மலா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு வேர் பண்றதுக்கு. பட் இன்கேஸ் நீங்க வந்து அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணோம்னா ஏதாவது பிளாஸ்டிக் ஷீட்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இந்த வேஸ்ட் மெட்டீரியல் ரீயூஸ் ஐடியா உங்க எல்லாருக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தீபாவளிக்கு கடையில போய் இமிடேஷன் ஜுவல்லரிஸ் வாங்காம உங்க வீட்லயே பக்காவா இதே மாதிரி பண்ணிடுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம லைக் பண்ணிட்டு கூடவே நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி, இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன். அதுவரை டாடா அண்ட் பை பை.